மேடை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தை உயர்த்துவது தொடர்பாக அமைக்கப்பட்ட 7வது ஊதிய குழு தனது பரிந்துரைகளை மத்திய நிதி அமைச்சகத்திடம் வழங்கியிருக்கிறது. அதன்படி அடிப்படை ஊதியம் 16%, இதர படிகள் 63% உயர்த்தப்பட வேண்டும் என பரிந்துரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிந்துரைகள் ஏற்கப்பட்டால் அரசுக்கு கூடுதல் செலவினமாக 1 லட்சம் கோடி தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஊதிய உயர்வு போதாது, பணித்திறன் அடிப்படையில் ஊதிய உயர்வு என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஊழியர் சங்கங்கள் கூறுகின்றன. இந்த ஊதிய உயர்வால் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும் என்றும் இன்னொரு தரப்பில் சொல்லப்படுகிறது. இருவேறு கருத்துக்கள் குறித்தும் விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அமைப்பு சாரா தொழிலாளர்களின் கூட்டமைப்பை சேர்ந்த கீதா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி, சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த திரு சிவ இளங்கோ, மத்திய ஊழியர் கூட்டமைப்பு செய்த திரு துரைபாண்டியன் விரைவில் இணைய இருக்கிறார். நாம் தொடர்ந்து பேசலாம். திரு ஆசீர்வாதம், ஏற்கனவே அரசுக்கு நிறைய கூடுதல் செலவினங்கள், நிதிச்சுமை, இந்த அடிப்படையில் இப்போது அரசுடைய ஊழியர்களுடைய அந்த ஊதிய உயர்வு தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிந்துரைகளை எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை ஊதிய குழு அமைக்கப்படுகிறது. இந்த ஊதிய குழு எப்பெல்லாம் தன்னுடைய பரிந்துரையை கொடுக்குமோ அதுக்கு முன்னாடியே அரசாங்கம் இவங்க இப்படி கொடுப்பாங்க அப்படின்றத முன்னாடியே நினச்சி அதுக்கு தகுந்தா போல தங்களுடைய நிதி ஆதாரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோம். அதனால இது எங்களுக்கு ஒரு பெரிய சுமையும் கிடையாது. இது நாங்கள் எதிர்பாராத ஒன்றும் கிடையாது. நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று இத்தனை சதவிகிதம் அதிகமாகும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அதற்கு தகுந்தா போல மத்திய அரசின் நிதி ஆதாரம் தெளிவாக இருக்கிறது. எந்த ஒரு சந்தேகமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய அரசுக்கு ஏற்கனவே நிதி நெருக்கடி இருக்கு, மத்திய அரசு கடன்ல இருக்கு, இங்க இருக்கக்கூடிய தொழில்களை மேற்கொண்டு வருவதற்கு வெளிநாட்டு நிதிகள் தேவைப்படுது அப்படின்னு அரசு சொன்னதெல்லாம் எந்த கருத்துல எடுத்துக்கிறது? அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்களுக்கு மாறி வரும் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப ஊதியம் வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஈவன் நம்மளுடைய வீடுகளில் நம்மள்கிட்ட உள்ள தொழிலாளர்களே ஒவ்வொரு வருஷமும் நம்மள்கிட்ட பணம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி அரசாங்க ஊழியர்களும் ஒரு பீரியடில் எங்களுக்கு அதிகமான சம்பளம் வேணும். ஏன்னா அவங்க மார்க்கெட்டில் அவங்களால எப்படி செலவு பண்ண முடியும், இவ்வளோண்டு கம்மியான சம்பளத்தை வச்சுக்கிட்டு அவங்களால எப்படி தங்களுடைய குடும்ப நிர்வாகத்தை சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல 17 ரூபாயில வாழலாம், 20 ரூபாயில வாழலாம், 16 ரூபாயில வாழலாம் அப்படின்னு ஒரு பக்கம் கணக்கு சொல்லிட்டு இன்னொரு புறத்துல குறைந்தபட்ச ஊதியம் அப்படிங்கிறது 18,000 ரூபாய், அதிகபட்ச ஊதியம் அப்படிங்கிறது 2.25 லட்சம் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இடைவெளி ரொம்ப அதிகமா, இடைவெளி உங்களுக்கு அதிகமாக தோணுகிறது. இப்ப நான் சொல்றேன், இதை நான் விவரிக்கிறேன். ஏன்னா நான் போன வருஷம் வர இந்தியன் ரயில்வேஸோடைய ஒரு அதிகாரியா இருந்தேன். போன வருஷம் வேலையை துறந்துட்டு கட்சியில சேர்ந்துட்டேன். அதனால எனக்கு 25 வருட நிர்வாக அனுபவம் உண்டு. உங்களுக்கு திடீர்னு பார்த்தா இவ்வளவு அதிகமான பணம் கொடுக்க போறாங்க அப்படின்னு தோணுது. ஆக்சுவலா இன்னைக்கு தேதிக்கு டிஏன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, டியர்னஸ் அலவன்ஸ் 119%. அப்ப ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் இருந்தா அவர் ஆல்ரெடி 50,000தோட 119, அதாவது எப்படின்னா 50,000 பிளஸ் 50,000 பிளஸ் 19%. அவர் கிட்டத்தட்ட 1,19,000 1,20,000 சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்காரு. இத இப்போ பே கமிஷன் என்ன சொல்லி இருக்குதுன்னா அதை ரேஷனலைஸ் பண்ணிருக்குது. ஆக்சுவலி சம்பள விகிதம் அதிகமானது எவ்வளவு இருக்குன்னா 0.38 தான். அதாவது 119% டிஏ ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அதை ஃபிட்மென்ட் ஸ்கேல்ல 2.57 பெருக்கும்போது 6th பே கமிஷனுக்கும் இதுக்கும் 35% உயர்ந்திருக்கு. 6th பே கமிஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்ப 10 வருஷத்துக்கு பிறகு நடைமுறையில உள்ள விலைவாசி ஏற்றத்தை நீங்க பார்க்கணும். விலைவாசி ஏற்றம் அதிகமாக போயிட்டே இருக்குது. சம்பளம் உயர்ந்தா விலைவாசி உயராதா? பணவீக்கம் அதிகப்படாதா? இது ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ். இப்ப இது ஒரு வகையில பொருளாதாரத்துக்கு உதவிகரமாக இருக்கும். இப்ப இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம்னா இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட கையில பணம் வரும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கையில பணம் வரும்போது அவங்களுடைய வாங்கும் திறன் அதிகமாகும். வாங்கும் திறன் அதிகமாகும் போது அதனால எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகமாகும், உற்பத்தி அதிகமாகும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்
ரொம்ப 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 கம்மியா இருக்குது. இப்ப 3.5% இருக்குது. அதை வந்து நம்ம மேல கொண்டு போறதுக்கு இது மாதிரியான எக்கனாமிக் பூஸ்டர்ஸ் தேவைப்படுது. அந்த எக்கனாமிக் பூஸ்டரை கொடுக்கிறது வந்து இது ஒரு வாய்ப்பாக தான் நாங்க. எத்தனை சதவீதம் பேருக்கு? 47 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள், 47 லட்சம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள், 52 லட்சம் பேர் வந்து ஓய்வூதியர்கள். ஒட்டுமொத்தமா கூட்டினா 1 கோடி பேர். சரி, ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 1%. 1% பேருக்கு நீங்க பணத்தை கொடுக்கறதுனால நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்துருமா? ஏன் உயராது? இன்னைக்கு 1% மக்கள் தான். அதனுடைய சைக்கிளிங் எஃபெக்ட் நீங்க பாருங்க. அந்த வீட்டுல உள்ள உறுப்பினர்களோட எண்ணிக்கை பாருங்க. இப்போ ஒரு ஊழியர்னா, ஒரு அரசு ஊழியர்னா அவரை சார்ந்து இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய பாக்கெட்ல பணம் வந்து சேரும். அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு உதாரணமே சொல்லிக்கலாமே. இப்போ அவங்கள்ட்ட வந்து டிஏ அரியர்ஸ்னு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, இந்த பே கமிஷனோட அரியர்ஸ் ஈவன் தோ வெரி ஷார்ட் தான் இருக்கும், ஒரு 4 மாசம் 5 மாசம் தான் இருக்கும். அவன் வந்து ஒரு கடைநிலை ஊழியன் வந்து என்ன நினைச்சுக்கலாம்னா, எனக்கு வந்து ஒரு எல்சிடி டிவி வாங்கணும்னு அவன் பெரிய கற்பனையில இருப்பான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எல்சிடி டிவி இருக்கும். அவன்கிட்ட அன்னைக்கு வந்து அந்த பணம் இருக்கும்போது, அரியர்ஸ் கிடைக்கும் போது அவன் அதை போய் வாங்குறான். அப்ப எல்சிடி டிவி வாங்கும்போது அதனுடைய உற்பத்தியாளர் அதனால பலன் பெறாரு. உற்பத்தியாளர் பலன் பெறும்போது உற்பத்தியாளர்கிட்ட வேலை செய்யறவங்களை பலன் பெறாங்க. அவங்களுடைய ஒர்க்கர்ஸ், அவங்களுடைய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், அவங்களுடைய சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அது இட் இஸ் எ சைக்கிளிங் எஃபெக்ட். ஸோ அதனால நீங்க வந்து இதை வந்து இவ்வளவு பேருக்கு வந்து 1% மக்களுக்கு தான் இதனால பலன் இருக்குது, மற்றவங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இட் ஹாஸ் எ ரிப்பிள் எஃபெக்ட் all across the economy, across the country, without going into any specifics. ஓகே, திரு சிவயிலங்கோ, எப்படி பார்க்குறீங்க இந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறது, இந்த பரிந்துரைகளை எப்படி பார்க்குறீங்க? இந்த 7வது ஊதிய குழுவில் அந்த குழுவில் இருக்கிறவங்க யாராருன்னு முதல்ல பார்க்கணும். அதில் வர்த்தக நிறுவனங்களை சார்ந்தவர்கள், நிறுவனங்கள், பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள், அரசு ஊழியர் சங்கம், மக்கள் வரிப்பணத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட சராருக்கு கொடுக்க போறீங்கன்னாக்கா மக்கள் பிரதிநிதிகள் அங்கே இருக்கணும் இல்லைங்களா? உள்ளற அதில் கிடையாது. இதில் என்னன்னா 6th பே கமிஷனில் தான் இதில் வந்து அபத்தமான ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னாக்கா 6வது ஊதிய குழுவில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், செக்ரட்டரி, ஹை லெவலில் இருக்கிற சீனியர் ஆஃபீஸர்ஸில் அவங்களுடைய பசங்க வந்து ஒரு பிஏ முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஐடி கம்பெனியில் போகும்போது அவங்கள விட அதிகமான சம்பளம் வாங்கியிருந்தாங்க. முதல் மாதம் சம்பளமே இவங்க சம்பளம் 10-20 வருஷம் இவங்க வந்து சம்பாதிச்சு கடைசி சேலரியை விட அவங்க பசங்க அதிகமாகும்போது அவங்களோட நம்ம குறைவா வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6th பே கமிஷன்ல தான் பல மடங்கு அதிகமா கொடுத்தாங்க. அந்த ஊதியம் வந்து என்ன கம்பேரிசன் இல்ல, என்ன தவறு இருக்காது? இல்ல என்ன தவறு இல்ல, என்ன தவறு ஒரு சோசியல் செட்டப்ல, ஒரு சமூக அமைப்புல சொல்ல அரசு ஊழியர்கள் தானே முதன்மை ஊழியர்கள். கம்பேரிசன் என்னன்னா, பிரைவேட் வேலையில ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, பென்ஷன் கிடையாது, ப்ரொமோஷன் அதிகம் கிடையாது. நீ கம்பேர் பண்ணும்போது எனக்கும் பென்ஷன் வேண்டியல அப்படின்னு நீங்க சொல்லணும்ல. அதாவதுங்க இந்த குதிரை வந்து கொல்லுனாக்கா முன்னுக்கும் கடிவாளம்னா பெண்ணுக்கு போறது மாதிரி விஷயம் நீங்க கம்பேரிசன் பண்றீங்கல்ல. கம்பேரிசன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, பென்ஷன் கிடையாது. அப்ப எங்களுக்கு வேண்டியில அந்த சேலரி ஹைக், ரைட், ஓகே போறோம். ஆனா அவங்களுடைய சேலரி வேணும், ஆனா அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வேண்டியில அப்படின்னு சொல்லிட்டு 6th பே கமிஷன்ல தான் இது ஆரம்பிச்சது இந்த அபத்தம். அது வந்து இப்ப தொடர்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இப்ப பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும், காங்கிரஸா இருக்கட்டும், மற்ற மாநில அரசுகளா இருந்தாலும் இதெல்லாம் தேர்தலை மையமா வச்சு வைக்க போறாங்க. என்னன்னாக்கா இன்னைக்கு தேர்தலில் பூத்துல உட்கார போறது யாருன்னாக்கா இன்னைக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அதிகமா உட்காடுறாங்க. இன்னைக்கு அவங்க இதில் போய் நீங்க கேட்டீங்க, இன்னைக்கு வந்து 1% குறைவு. இன்னைக்கு 120 கோடிக்கு மேல போயிருக்கிறாங்க. இவங்க 99 லட்சம் தான் இருக்கிறாங்க மத்திய அரசு ஊழியர்கள். அப்ப வந்து 1% குறைவான உள்ளவர்களுக்கு இவர் சொல்றாரு வந்து இங்க வந்து எக்கனாமிக் வளரும் இல்ல இருக்கட்டும். அதுல இருக்கட்டும், நீங்க உண்மையில யாருக்கு இல்ல ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா ஒரு ஸ்கேல் இருக்கும். சரி, இவங்களுக்கு இவ்வளவு வழங்குறாங்க, யாருக்கு? மத்திய அரசு ஊழியர்களுக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க? மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அடுத்ததாக தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கு இவ்வளவு இருக்கு, எங்களுக்கு ஒரு பார் இருக்கணும். இல்ல மொத்தமே ஒரு ஒப்பீடே இல்ல, ஒரு அளவுகோலே இல்லனா எப்படி? இல்ல மொத்தமே இதுல வந்து 5% தான் நீங்க சொல்றது எல்லாரும் சேர்த்து நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில 5% தான் இருக்காங்க. மீதி 95% மக்களுக்கு யாரு டிஏ கொடுக்கிறது? பஞ்சப்படி இவங்களுக்கு ஒரு ரெகுலரா இன்கம் வருது. சாதாரண ஒரு தொழிலாளிக்கு ஒரு விலைவாசி ஏறுதுங்கும் போது அவனுக்கு பஞ்சப்படி யார் கொடுக்கிறது? முக்கியமா கொடுக்க வேண்டியது அவனுக்கு தான் கொடுக்கணும் பஞ்சப்படி. இவங்களுக்கு ரெகுலர் ஒரு இன்கம் இருக்குது. அவங்க பஞ்சப்படி அமைப்பு சாரா தொழிலாளர் இருக்கிறாங்க, நார்மல் மக்களுக்கு இல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனா இவங்களுக்கு வந்து
ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஜனவரி மாசம் ஒரு பஞ்சப்படி, அடுத்து ஜூலை மாசம் ஒரு பஞ்சப்படி. எல்லாருக்கும் கொடுங்க, இல்ல எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல ஏன் உங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு ஏன் கேக்குறீங்க? இல்ல அடுத்து என்னன்னா இவ்வளவு கொடுத்தும் அவுட்புட் இல்ல அப்படிங்கறத முக்கியமானது. இவ்வளவு கொடுத்தும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க மக்களுக்கான சேவை அங்க கிடைக்குதா? சார் அது கரெக்ட். நீங்க இவ்வளவு ஏன் கொடுக்குறீங்க, அது கொடுக்கிறதுக்கான ப்ரொடக்டிவிட்டி இல்ல, அதெல்லாம் டிபேட்டபிள், அதெல்லாம் கேட்கலாம். ஆனா கொடுக்கவே கூடாது, ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். எப்படி அதை கேட்க முடியும்? மத்தவங்களுக்கும் கொடுங்கன்னு நீங்க கேட்கலாம். மக்கள் அதாவது அதிகம் தெரியும். அரசு ஊழியர்களே சொல்றாங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் வந்து கடைசி சம்பளம் ரிட்டையர் ஆகிறதுக்கு அன்னைக்கு வாங்கின சம்பளத்தை விட இன்னைக்கு வாங்குற ஓய்வூதியம் அதிகங்கிறாங்க. எப்படி நீங்க அந்த அளவுக்கு நீங்க கொடுக்க முடியும்? அப்ப வந்து பிரிட்டிஷ்காரத்துக்கு முன்னாடி வந்து ஆட்சி செய்யும் போது மொத்த வருவாயில் 30% தாங்க அரசு நிர்வாகம். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, அரசு ஊழியர்கள்லாம் வந்து அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வேலை கொடுக்க அச்சய பாத்திரம் நிர்வாகத்தை இல்ல, நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு, 10 வருஷத்துக்கு இடைப்பட்டதுல எல்லா விலைவாசியும் உயர்ந்து இருக்கு. ஆமா, பொதுமக்கள் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கும்போது அதிகமா தெரியல. 18,000 நீங்க சொல்றீங்க, 8,000 கம்மியா, 23% அதிகமா தெரியல. ஆனா கணக்கு கணக்கிடப்பட்ட ஆண்டுகள் 10 வருஷம். இல்ல இன்னைக்கு 5,000 6,000க்கு மாசம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றது? அவங்க தான் அதிக 95% இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? நீங்க இந்த 5%, 2%, 1% பேசிட்டு இருக்கீங்க இல்லீங்களா? அவங்க 95% இந்த அரசாங்கம் என்ன திட்டங்கள் வச்சிருக்குது? அப்ப நீங்க மக்கள் வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறீங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு கேளுங்க. இவ்வளவு சேலரி கொடுக்கறதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேளுங்க. மக்கள் ஜனநாயக ஆட்சி சொல்றீங்க இல்லீங்களா? அப்ப இவ்வளவு குழு போடுறீங்களா? கருத்து கணிப்பு நீங்க கேளுங்களா? இப்ப நீங்க கொலிஜியம் சொல்றீங்க, அரசாங்கம் கொலிஜியம் கொண்டு வரலாமா வேண்டியலாம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கருத்து கேக்குறீங்களே, எவ்வளவு சம்பளம் இவங்க வேலை செய்யறாங்களா? இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு, சரியா வேலை செய்யாதவங்களை வீட்டுக்கு அனுப்புங்க, ஒன் டைம் செட்டில்மெண்டோட. எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்க சரியா வேலை செய்யறாங்க? 2 கேள்வி வச்சிருக்காரு, நம்ம விளக்கம் கேட்கலாம். கீதாட்ட போயிட்டு வந்துறேன். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற போது இந்தியாவில் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு? அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இன்றைக்கு தொழிலாளர் வர்க்கத்திலேயே 95% அவங்க தான் இருக்காங்க. அது வந்து விவசாய தொழிலாளர்களாகட்டும், கட்டிட தொழிலாளர்களாகட்டும், நெசவாளர்களாகட்டும், அல்லது மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களாகட்டும், இப்படி நாம் வந்து பல்வேறு சிறு தொழில்கள், சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நிறைய சுய வேலை செய்யக்கூடியவர்கள், இப்படி எல்லாரையும் நம்ம எடுத்தோம்னா இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பற்றி அரசாங்கத்திற்கு கவலை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. அது இந்தியா சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளாகியும் இதுவரை அவர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு, இப்போ எல்லாவற்றையும் விட ரொம்ப அடிப்படையானது பணி பாதுகாப்பு, ஊதிய பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. அவங்களுக்கு நலவாரியம் இருக்கிறது, குறைந்தபட்ச ஊதியம் இருக்கிறது. வரேன் அதுக்கு வரேன் நான் நிச்சயமா. ஆனா பணி பாதுகாப்பு கிடையாது. அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்பது, இப்போ நீங்க கட்டுமான தொழிலே இன்றைக்கு குறைந்தபட்ச ஊதியம் எவ்வளவு தெரியுமா? 230 ரூபாய் தான் தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே 250 ரூபாய், 260 ரூபா தான் குறைந்தபட்ச ஊதியம். அதை விட அதிகமாக கூட உள்ளூர் தொழிலாளர்களுக்கு கிடைக்கிறது, வெளியூர் தொழிலாளர்களுக்கு இதை விட குறைவாக கிடைக்கிறது. இதனுடைய அமலாக்கம் என்பது மிக மிக குறைவு. ஏன்னா அதற்கு அதிகாரிகளை நியமிப்பதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை. இதே போலத்தான் இன்றைக்கு பணமில்லை என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் எடுக்கும் பொழுது, ஏற்கனவே பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விஷயங்கள் கூட, அது ICDS என்று சொல்லக்கூடிய அங்கன்வாடி, இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய குழந்தைகள் தான் அந்த அங்கன்வாடிகளுக்கு செல்கிறார்கள். அதற்கான பட்ஜெட்டை இந்த ஆண்டு குறைத்திருக்கிறார்கள். கல்விக்கான ஒதுக்கீட்டை குறைத்திருக்கிறார்கள். SSA என்பது கூட கம்ப்ளீட்டா ரொம்பவும் குறைத்து விட்டார்கள். அதே போல இன்றைக்கு பலவிதமான ஹெல்த் நல்வாழ்வு துறையில கூட குறைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அவங்க பட்ஜெட்ல வந்து நிச்சயமாக குறைத்திருக்கிறார்கள். ஏன்னா அப்ப நான் இதை எதுக்காக கூறுகிறேன் என்றால், இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கண்ணுக்கு தெரியாத வகையில் வயிற்றில் அடிப்பது என்பதுதான் அரசாங்கத்தினுடைய செயல்பாடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, அகற்றுதல்கள். இப்ப நகர்ப்புற குடிசை பகுதிகளை அகற்றி தொலைதூரத்துக்கு கொண்டு போவது, விவசாயிகளுடைய நிலங்களை பிடுங்கி கம்பெனிகளுக்கு கொடுப்பது என்ற பெயர்ல அன்றைக்கு உண்மையில விவசாயிகள், நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காவது ஏதான காசு கிடைக்கும். ஆனா விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு எந்தவித இழப்பீடும் இல்லாமல் அவர்கள் அங்கிருந்து இங்கு, இங்கிருந்து அங்கு என்று
ஒரு இடம்பெயர்கின்ற தொழிலாளர்களாக மாற்றப்படுகிறார்களே. இல்ல இதுக்கெல்லாம் நிதி வேணும், இதுக்கெல்லாம் நிதி வேணும்னு கேட்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டமா இருக்கட்டும், கல்வி திட்டமா இருக்கட்டும், அதையெல்லாம் செயல்படுத்தப்படுவது அரசு அதிகாரிகள் தானே, அரசு ஊழியர்கள் தானே. அதெல்லாம் இன்றைக்கு குறைத்து விட்டு இன்னொரு புறம் குறைந்தபட்ச ஊதியம் என்று நீங்க சொல்றீங்க இல்லையா, குறைந்தபட்ச ஊதியத்தை இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, கட்டுமான தொழிலேயே ஏறக்குறைய 2005 பிக்ஸ் பண்ண வேஜஸ் தான். எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இது 10 வருஷம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே சட்டப்படியோ அவர்கள் சட்டத்தில் கொடுத்திருக்கிறபடியோ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அவங்க ரிவைஸ் பண்ணினா அதுல பயன் இருக்கு. இன்றைக்கு அவங்கள, அதாவது கூலி தொழிலாளியை எப்படி எல்லாம் அவர்களை கீழே தள்ளுவது என்ற ஒரு நடைமுறை இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் நினைக்கிறேன் அவர் சட்ட பஞ்சாயத்துக்காரர் கூட ஒரு ரியாக்ஷனா இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்பது இல்லை பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு அதை போல ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான கோளாறு இந்த சமூகத்திலேயே இருக்கிறது. இந்த கேடு. திரு துரைபாண்டி, எப்படி பாக்குறீங்க ஊதிய உயர்வு தொடர்பான பரிந்துரைகளை? இல்லை, இந்த ஊதிய உயர்வு என்று பத்திரிகைகளில் போட்டிருப்பது, புனான்சா என்று வர்ணித்திருப்பது, லாட்ரி அடித்து விட்டது என்று வர்ணித்திருப்பது, 1,02,000 கோடி ரூபாய் செலவு வந்து விட்டது என்று வர்ணித்திருப்பதெல்லாம் உண்மைக்கு எதிரான தகவல்கள். அது மாதிரி இல்லை. அரசாங்கத்தோட புள்ளி விவரங்களே சொல்லுகிறது. அடிப்படை ஊதியம் 16% உயர்ந்திருக்கு, படிகள் 63% உயர்ந்திருக்கு. நீங்க என்னன்னா அடிப்படை ஊதியம், தோழியர் கீதா பேசுகிற போது சொன்னாங்க பாருங்க, குறைந்தபட்சம் இந்த நாட்டில் இருக்கிற அணிதிரட்டப்படாத தொழிலில் இருப்பவர்களுக்கு 15,000 ரூபாய் தர வேண்டும் என்று செப்டம்பர் 2 நாங்களும் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டோம். இன்னைக்கு நாங்கள் கேட்டது என்பது டாக்டர் அக்ராய்டு ஃபார்முலா கணக்கின்படி, இது இந்திய நாட்டில் இருக்கிற முதலாளிகள் நேரு பிரதமராக இருக்கிற பொழுது 15வது இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸில் முடிவெடுக்கப்பட்டதனோட அடிப்படையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீதிபதி அவர்கள் இந்த சம்பள கமிஷனில் எழுதுகிறார். அதன் அடிப்படையில் ஆனால் இவர் எழுதியிருக்கிற புள்ளி விவரங்கள் விலைவாசி எல்லாமே தவறானது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 18,000 கொண்டு வருவதற்கு அவர் சொல்லுகிற காரணத்தில் 524 ரூபா வாடகைக்கு இடம் பிடிக்கலான்னு சொல்றாங்க. இந்தியாவில் எங்கேயும் குடிசைகளில் கூட 524 வாடகைக்கு கிடைக்காது. இப்படியெல்லாம் தவறான கணக்கு போட்டு 18,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 18,000 ரூபாய் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிற ஒரு 4ஆம் நிலை ஊழியன் அவன் வாங்கி கொண்டிருந்த எம்டிஎஸ் என்று அழைக்கப்படுகிற ஊழியன் வாங்கி கொண்டிருந்தது 15,750 ரூபாய். இப்ப இருக்கிற பரிந்துரைகளை நீங்க ஏத்துக்கிட்டாலே 1 லட்சம் கோடி அரசுக்கு கூடுதல் செலவு. அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தவறான புள்ளி. 1% மக்களுக்கு 1 லட்சம் கோடி கூடுதல் செலவேணும். இல்ல, 1 லட்சம் கோடி என்பது தவறான கணக்கு. இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் 47 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 55 லட்சம் ஓய்வூதியர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க கணக்கு போட்டீங்கன்னு சொன்னா மொத்தம் அவர் போட்டிருக்கிறத 2,44,000 கோடி ஏற்கனவே செலவாகணும். அதுவே ஒரு தவறான கணக்கு. அவருடைய கணக்குப்படியே பார்த்தா 2,83,000 கோடி அதிகமாக செலவாகலாம். பிஃபோர் பே கமிஷன், ஆஃப்டர் பே கமிஷன் என்று அரசாங்கம் கொடுத்திருக்கிற புள்ளி விவரம் நம்முடைய சம்பள கமிஷன்ல. அப்படி பார்த்தாலும் கூட 39,000 கோடி மட்டும்தான் செலவு. உங்களுக்கு நான் ஒரு கணக்கு நான் சொல்றேன். ஒரு எம்டிஎஸ் ஊழியனுக்கு 18,000 ரூபாய் அடிப்படை சம்பளம், அவ்வளவுதான். ஏற்கனவே அவன் வாங்கி கொண்டிருந்த சம்பளம் 15,750 ரூபாய். சரி, கணக்கு 2,250 ரூபாய். இருங்க, நான் சொல்லிடுறேன். கொடுத்திருப்பது 2,250 ரூபாய். இந்த 2,250 ரூபாயில அவனுக்கு இப்ப குரூப் இன்சூரன்ஸ் 15 லட்சமா ஆக்கி 15,000 ரூபாய் 1,500 ரூபாய் பிடிக்க போறாங்க. அதுக்கு அப்புறம் அவனுக்கு 7,000 தான் சம்பளம் அடிப்படையா இருந்தது. அப்ப 6% தான் ஜிபிஎஃப் பிடிச்சாங்க. இப்ப 6% 18,000 பிடிக்க போறாங்க. இந்த கணக்கெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு ஊழியன் மைனஸ்ல சம்பளம் வாங்குறான். 330 ரூபாய் மைனஸ் நெகட்டிவ் பே. திரு ஆசீர்வாதம், கொடுக்கறவங்க ஒரு கணக்கு சொல்றீங்க, வாங்குறவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலையே. முதல்ல இதுல ஒரு தெளிவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இது இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன். இதுக்கு மேல 2 ஸ்டேஜ் போகும். இல்ல, ரெக்கமெண்டேஷன்ஸ்ல தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இல்ல அப்ப அமல்படுத்தினா இன்னும் பிரச்சனை அதிகமாகுமே. ஒண்ணுமே இல்ல, கணக்கு வழக்கே இல்லைன்னா சரிபடுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 6th சென்ட்ரல் பே கமிஷன் வரும்போது இதே மாதிரி பே கமிஷனோட ரிப்போர்ட் வந்த உடனே எல்லாரும் அப்ப நான் சர்வீஸ்ல இருந்தேன். காலையில இருந்து எல்லாரும் ஒரே உத்வேகத்தோட இது வரப்போகுது அது வரப்போகுதுன்னு பே கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ் கன்சிடர் பண்ணி சப் கமிட்டி ஒன்னு மத்திய அரசு. நான் முடிச்சுக்கிறேன்.
கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இட் வில் கோ டு தி கேபினெட். கேபினெட் இஸ் த அல்டிமேட் அத்தாரிட்டி டு சே எஸ் ஆர் நோ. இப்போ இந்த ரிப்போர்ட் வந்திருக்குது. இந்த ரிப்போர்ட்ல வந்து கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ் மே மாடிஃபை சர்டன் திங்ஸ். அதுல வந்து சில சேஞ்சஸ் அவங்க கொண்டு வரலாம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி எம்டிஎஸ்ன்றவங்க தான் லோவஸ்ட் எம்ப்ளாயி இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு வந்து இவர் சொல்ற மாதிரி ரொம்ப கம்மியான சம்பளம் இருக்குது, அதை நம்ம கொண்டு போகலாம், அதிகப்படுத்தலாம் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கலாம். அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வந்து கிரேடு பே அண்ட் பே பேண்ட் அப்படின்னு 2 சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அந்த கிரேடு பே பேண்டை இதுல அபாலிஷ் பண்ணிட்டு ஒரு ஃபிட்மெண்ட் டேபிள் கொடுத்து அதுல வந்து 18 நிலையில வந்து லெவல்ல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ ஒருத்தன் லெவல் 1ல இருக்கிறான், அப்புறம் லெவல் 2 லெவல் 3ல போறான். அப்ப லெவல் 1ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயியோட வேஜஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. 18,000 ரூபாயால வந்து அவனால வந்து குடும்பத்தை நடத்த முடியாதுன்ற பட்சத்துல கமிட்டி ஆஃப் செக்ரட்டரிஸ் அவங்க வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேபினெட்டும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணியே இதனால வந்து இது வந்து ஊழியர்களுக்கு எதிரான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றது தவறு. சரி, ஏற்கனவே நான் என்னுடைய முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும்போது இது மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு அரசுக்கு தெரியும், அரசு தயாராக தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துக்கான நிதியை குறைச்சாச்சு, கல்விக்கான நிதியை குறைச்சாச்சு, எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேர் மானியங்களை விட்டு கொடுங்க அப்படின்னு அரசு நிதிநிலை சார்ந்த அறிவிப்புகள்லாம் சொல்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் அரசு தயாராக இருக்காதா? இதெல்லாம் தேவையில்லாத திட்டங்களா? குற்றச்சாட்டு இல்ல, அவங்க அம்மா வைத்த குற்றச்சாட்டு அது வந்து ஒரு சில வித் சர்டன் பாயிண்ட்ஸ் ஐ அக்ரி. ஆனா இதுல என்ன பார்க்கணும்னா, ஓவரால் பிளான் ஸ்கீம்ல வந்து எந்த திட்டங்கள் எப்படி கொண்டு போய் சேரணும், ஒரு சில திட்டங்கள் வந்து ஒரு ரெப்ளிகேஷன், அதே திட்டங்கள் வந்து வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு மாநிலங்கள்ல இருக்கும், அதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது, புதிய திட்டங்களை கொண்டு வர்றது, அது மாதிரி தான் நான் வந்து ஒரு பிளானிங் ப்ராசஸ் நடக்கும். இப்ப திடீர்னு அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மென்ட்க்கு தேவையான திட்டங்களுக்கான நிதியை குறைக்கிறதுக்கான காரணங்களை சொல்லிட்டு அதே சமயம் இன்னொரு புறத்துல 1% ஊழியர்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற சிவயிலங்க சொன்ன மாதிரி அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸா? அரசு ஊழியர்களை இது வந்து அறிவிக்கணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான நடவடிக்கைகளை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எலெக்ஷன் வரப்போதா? இன்னும் நாங்க 3 வருஷம் ஆட்சியில் இருக்க போறோம். இப்ப நாங்க யாரை சந்தோஷப்படுத்தணும்? எந்த பூத்துல போய் உட்கார போறாங்க? அடுத்த மாநில தேர்தல்கள் வருகிறது. இல்ல இது 10 வருஷம் கழிச்சு தான் வரும். 10 வருஷம் கழிச்சு யார் என்ன பண்ண போறான்னு யாருக்கு தெரியும்? இது வந்து அதாவது 10 வருஷத்துக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, புள்ளைய பேத்து அவர் பேரை வைக்கிறேன். ஒரு தவறான இது மக்களுக்கு செய்தி போய்விடக்கூடாது. இந்திய நாட்டில் மாதச்சம்பளக்காரர்கள் மொத்தம் 46 கோடி பேர் தொழிலாளி வர்க்கம் என்று சொன்னால் மாதச்சம்பளக்காரவங்க 10 பேர் தான். மத்திய அரசில் மாநில அரசில் சம்பளம் வாங்குறவங்க 5%, 4% தனியார் துறையில் சம்பளம் வாங்குகிறவர்கள், 1% வங்கியில் இன்சூரன்ஸில் சம்பளம் வாங்குறவங்க. அப்போ மாதச்சம்பளக்காரங்க 10 பேர் தான். நீங்கள் சொல்கிற ஒரு மைனாரிட்டி தான். ஆனால் இது நாங்கள் 55 லட்சம் பேர், 48 லட்சம் மட்டும் இல்லை, பல்வேறு மாநில அரசுகளுக்கு இந்த பரிந்துரை செல்லும், பல்வேறு விதமான பொதுத்துறைகளுக்கு இந்த பரிந்துரை செல்லும். நிர்பந்தம் தானே, மாநில அரசுகளுக்கு நிர்பந்தம் தானே செல்லாது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு பொதுத்துறைகளும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஊதியத்தை கொடுத்தால், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஊதியத்தை கொடுத்தா அடுத்த மாநில அரசு ஊழியர்கள் கேட்க மாட்டாங்களா? மாநில அரசு ஊழியர்களுக்கு நிர்பந்தம் தானே மாநில அரசுகளுக்கு. நீங்க ஒரு நியாயத்தை சொல்லுங்க. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம்னு சட்டம் சொல்லுது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல்னு சொல்லுது. தெலுங்கானாவில், ஆந்திராவில், கேரளாவில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளத்தை மாற்றி அமைக்கிறாங்க, வங்கியில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளத்தை மாற்றி அமைக்கிறாங்க, இன்சூரன்ஸ்ல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி அமைக்கிறாங்க. ஆனா மத்திய அரசு ஊழியர்களுக்கு 47, 57, 74, 86, 96, 2006, 2016 ஒரே ஒரு மாமாங்கத்தை 12 மாநில அளவுல இந்திய நாட்டோட பொருளாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. ஒரே ஒரு மாநில அளவுல இந்த மாநிலத்துல 5 வருடத்துக்கு ஒரு முறையில நீங்க சொன்னீங்க. ஆமா, ஏன் பணித்திறன் அடிப்படையில ஊதிய உயர்வு அப்படிங்கிறது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊதிய உயர்வு வேணும்னு கேட்கக்கூடிய அரசு ஊழியர்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய பணித்திறன் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா நீங்க அசஸ் பண்ணுங்க, இல்லனா வேலையை விட்டு அனுப்புங்க, இல்ல ஊதியத்தை ரூபாய் வருமான வரி வசூலிக்கிறீங்க. 8 லட்சம் ரூபாய் வருமான வரி வசூலிக்கிறோம். இன்னைக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, வருமான வரி என்று சொல்லி 15,50,000 கோடி ரூபாய், 17,75,000 கோடி பட்ஜெட்ல 15,50,000 கோடி வரியாக மட்டுமே இந்த நாட்டில் இருக்கிற
தொழிலாளர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த கேள்வியை எப்படி கேட்டுக்கணும்னா 17,75,000 கோடி போடுற பட்ஜெட்ல இந்த நாட்டில் இருக்கிற சில பணக்காரர்களுக்கு மட்டும் 5,89,000 கோடி ரூபாயை டாக்ஸ் இன்சென்டிவ் என்ற பெயரை மாற்றி இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கேள்வி நீங்க கேட்கல. அது தனி டிபேட். அது கொடுக்கறதா கொடுக்க கூடாதா அது சரியா தவறானது ஊழியர்கள் 1 லட்சம் கோடி ரூபாய் 5 வருடத்துக்கு ஒரு முறை 5 வருடத்துக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு இங்க கொடுக்கறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் நான் வந்து உற்பத்தி இத கேளுங்க சார். இருங்க நீங்க கொஞ்சம் நீங்க பேசிட்டீங்க. இல்ல நான் பேசும்போது நீங்க இடையில குறுக்க பேசுறீங்க. நான் கேக்குற பேர் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இத கேளுங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பேங்கிறதுல எங்களுக்கு எதிர்ப்பு இல்ல. ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸை ஸ்டடி பண்ண போறது யாருங்க? என்னோட மேலதிகாரி. என்னோட மேலதிகாரிக்கு வேண்டியதை காக்கா பிடிச்சா ஐஸ் வச்சா ஏதாவது ஒரு சிஸ்டத்தை இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நீங்க வேலைக்கு வரீங்களா அதுல வந்திருக்கு. நான் சொல்றேன் இல்ல ஒரே நிமிஷம் நான் என்னோட கேள்வி மட்டும் உள்வாங்க. நீங்க வேலைக்கு வரும்போது ஒரு சிஸ்டம் இருந்ததா இல்லையா? ஒரே நிமிஷம் சார். வேலைக்கு வரும்போது ஒரு சிஸ்டம் அங்க இல்ல சார். அங்க அரசு ஊழியர் ஒரு உயர் அதிகாரி தான் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த சிஸ்டத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? இப்ப நீங்க இல்ல என்னோட கேள்வியை நீங்க சரியா உள்வாங்கிட்டீங்க. நீங்க உள்ள வேலைக்குள்ள வரும்போது ஒரு அரசு ஊழியர் உங்களோட ஒரு உயர் அதிகாரி தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அன்னைக்கு நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அந்த உயர் அதிகாரி அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை ஏத்துக்கிட்டீங்களா? இது என்னைக்கு அசிஸ்டன்ட் வரும்போது ஏத்துக்க மாட்டீங்க? யூனியன் பண்ணுவாங்க சார். இது எல்லா அரசு அலுவலகத்துக்கும் பொருந்தாது. நீங்க சொல்றது தாங்க நீங்க மத்திய அரசு கொண்டு வந்து எங்களை மாட்டி விட்டுருக்காங்க. எப்படி இருக்கு அரசு ஊழியர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்ப என்னன்னா ஏதாவது அவங்க என்ன வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு லாக் புக் பண்ணணும், அதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னாக்க நாங்க அதுக்கெல்லாம் வர மாட்டோம். அட்டெண்டன்ஸ் ஃபிங்கரிங் சிஸ்டம் கொண்டாடணும், நாங்க அதுக்கெல்லாம் வர மாட்டோம். இது போனாக்கா உயர் அதிகாரிகள் எங்களை பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றது. சிஸ்டம் எதுவும் வைக்க முடியாது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அது மாதிரி சிஸ்டம் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஐடி கம்பெனில மத்த எல்லா பிரைவேட் கம்பெனிலயும் எல்லாத்துலயும் ஒர்க் ஸ்டடி இருக்குது. எவ்வளவு நீ வந்து இன்னைக்கு என்ன வேலை செஞ்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரியான எல்லாத்துக்கும் பண்ணலாம். இவங்க நினைச்சா பண்ணலாம். அப்ப இவங்க குதிரை வந்து கொல்லுனாக்க முன்னாடி வர்றது கடிவாளம் பண்ணீங்க. அதே கதை தான் அரசு எல்லாமே நீங்க சொல்லல. அது சரியா நடைமுறையில நடைமுறையில இருக்கு. நடைமுறை இல்ல இல்லன்னாக்கா எத்தனை பேர் இத மாதிரி ஒர்க் எஃபிஷியன்சி இல்ல அப்படின்னு வீட்டுக்கு மாத்திட்டாங்க சார். ஏன் தவறான கருத்து சொல்லுங்க. ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் இல்ல. நீங்க எத்தனை பேர் ஒரே மாதிரி இல்ல ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் வேலை செய்யாமல் 230 போட்ட பட்ஜெட் ஒரே நிமிஷம் 17,70,000 கோடி பட்ஜெட் போறாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல பேசினா கேட்கல. அவர் கேட்கற சொல்லிக்கிறேன். அவர் சொல்றாருல ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டை வச்சு என்னோட பாஸ் என்ன பழி வாங்கிடுவானே. இப்ப அந்த சிஸ்டத்தை மாத்திட்டாரு. இவருக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட்ன்றது இவர் முன்னாடி உட்கார்ந்து பாஸ் இவரும் கலந்து எழுதுற ரிப்போர்ட். அத வந்து இவருக்கு பிடிக்கலன்னா அவர் அவங்க பாஸ் வந்து சொல்லலாம். எனக்கு ஏன் நீங்க வந்து இது மாதிரி தவறான ரிப்போர்ட்ட கொடுக்குறீங்கன்னு. he has got all the rights that to is a different question. அப்புறம் எங்க இது வந்து இல்ல சிவயிலங்க கேட்ட கேள்வி சிவயிலங்க கேட்ட கேள்வி எத்தனை பேரை இது வரைக்கும் லஞ்சம் வாங்கி இருக்காங்க, ஊழல் செஞ்சிருக்காங்க, பணித்திறன் உங்களுக்கு மேம்படவே இல்ல, வேலையில சேர்ந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு நீங்க அரசு ஊழியர்கள் நீங்க அரசு உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறத விட்டுருங்க. நீங்க சங்கத்துல இருக்கீங்க இல்லையா? இது மாதிரி செய்யாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் செய்யாதீங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்கன்னு சங்கத்தின் உயர் பொறுப்பு எத்தனை பேருக்கு மக்கள் சேவர்கள் நான் மக்களுக்காக வேலை செய்யறேன். அதனால நீங்க வந்து வேலை செய்யணும்ங்கறத நாங்க முதல்ல வலியுறுத்துறோம். நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இந்த மலையில வெள்ளத்துல இன்னைக்கு உடைச்சிட்டு இருக்கோம் யாருங்க? இல்ல ஒரே நிமிஷம் சார். எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுங்க. ஒரு 50 பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார். மோடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காரு. உயர்வுங்கிறது வேற, நீங்க வந்து பணித்திறன் மேம்பாடுங்கிற அந்த கல்ச்சரை பத்தி பேசுறங்கிறது வேற. நீங்க இது ரெண்டையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ண இல்ல இன்னைக்கு வந்து சார் நீங்க மிக்ஸ்ட் தான். இந்த ரெண்டுமே ரிப்போர்ட்ல இல்ல ஒரே நிமிஷம் ஒரு ஆபத்து இருக்கு. இல்ல இல்ல நீங்க வேற வேறன்னு சொல்றீங்கல்ல. எல்லா ஊழியர்களுக்குமான சம்பள உயர்வு தானே இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆமா, எல்லா ஊழியர்களுக்குமான சம்பள உயர்வு தானே. பணித்திறன் மிகுந்த பணித்திறன் குறைந்த ஊழியர்களுக்கு வேற வேறன்னு நீங்க பேசல இல்ல. வேலை செய்யக்கூடிய வேலை செய்யாத ஊழியர்களுக்கு நம்ம பேசல இல்ல. வேலை செய்யாத ஊழியர்களுக்கு என்ன நடவடிக்கை கேட்க கூடாது.
நீங்க வேலை செய்யாதவர்களை தண்டிப்பதில் எங்களுக்கு கருத்து வேற்றுமை இல்லை. எத்தனை பேர் தண்டிச்சிருக்காங்க list? தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர்? ஒரு ரிப்போர்ட். தவறை செய்யறவங்களை காப்பாற்ற திரும்ப நான் உங்கள்ட்ட வரேன். கீதா, இந்த சம்பள உயர்வு சமூகத்துல என்ன மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும்? எனக்கு இன்னொரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலை, ரைஸ் பண்ணலை. இதில் அரசு ஊழியர்களுக்குள்ளேயே இன்றைக்கு கிளாஸ் டி என்று சொல்லக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளி, ஒரு சாதாரண அதாவது ஒரு உதவியாளர் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் டி தொழிலாளி, அடிப்படை தொழிலாளியே இன்றைக்கு இந்த பே கமிஷன் நிராகரிக்கிறது. அவங்களுக்கு ஊதியத்தை பத்தி பேச்சே கிடையாது. ஏன்னா லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் இந்த உலகமயமாதலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம். அதையும் கான்ட்ராக்ட்ல விடு, ஒப்பந்த தொழிலாளியா இருக்கக்கூடிய ஒரு கார்பரேஷனே எடுத்துக்கோங்க, சென்னை மாநகராட்சி. அதுல ஒப்பந்த தொழிலாளிக்கு எவ்வளவு கிடைக்கிறது? குறைந்தபட்ச ஊதியம் கூட கிடைக்கவில்லை. இதுதான் நிலைமை. அப்போ அரசு ஊழியராக இருந்தாலும் ஒரு துப்புரவு தொழிலாளி, ஒரு அடிப்படை தொழிலாளி, அவர்களை ஒப்பந்த ஊழியராக நடத்துவது, அதுல அல்லது கேஜுவலா அந்த ஒரு அன்றாட கூலி, அத்துக்கூலி என்று சொல்வார்கள், அத்துக்கூலி தொழிலாளியாக வைத்துக்கொண்டு பல ஆண்டுகள் அத்துக்கூலியாவே இருப்பாங்க. அவங்கள பர்மனன்ட் பண்ண முடியும். என்னால மறக்கவே முடியாது, எனக்கு முன்னால ஒரு இந்த இடிஸ் என்று சொல்லக்கூடிய போஸ்ட் ஆபீஸ், அதுவும் ஒரு மத்திய அரசு தானே, மத்திய அரசு துறையில இடிஸ் என்று சொல்லுவாங்க. அது பேரை கேட்டால் நமக்கு ஜோக்கா இருக்கும், எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் அப்படின்னா அர்த்தம் அவங்க டிபார்ட்மெண்ட் வேலையே செய்யலன்னு. எனக்கு தெரியும் ஒரு சில போஸ்ட் மாஸ்டர்ஸே இடிஸ், ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டர் இடி, வில்லேஜ் போஸ்ட் ஆபீஸ்ல. இது மாதிரி பலவிதமான தொழிலாளர்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல, இப்ப ரயில்வேல அஃப்கோர்ஸ் நிறைய துப்புரவாளர்கள் கூட கான்ட்ராக்ட்ல இருக்காங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல பல இடங்கள்ல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த துப்புரவு தொழிலாளர்களை பற்றி, அந்த அடிப்படை தொழிலாளர்களை பற்றி ஏதாவது இந்த பே கமிஷன் ரிப்போர்ட்ல இருக்கிற பே கமிஷன் ரிப்போர்ட்ல, ஏன்னா இந்த டிஸ்கஷன் இஸ் அபவுட் தி பே கமிஷன். பே கமிஷன் ரிப்போர்ட்ல 6th பே கமிஷன் தான், இதை மட்டும் நான் சொல்ல, 6th பே கமிஷன் ஆகட்டும், 7th பே கமிஷன் ஆகட்டும், எதுலையான யாரான ஒரு துளி கண்ணீர், ஒரு விஷயத்தை அவங்க மனிதர்கள். இப்ப சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம்னு நம்ம பேசுறோம். இன்னைக்கு வெளியில இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்களை நீங்க கவனிக்கலன்னு நாங்க குறை சொல்றோம், போராடுறோம், குரல் கொடுக்கலாம். ஆனா அதே நேரத்துல நீங்க இன்னைக்கு உள்ளே டிஸ்பாரிட்டி இருக்கு. ஏன்னா இதுல உலகமயமாதல் நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி ரீசனிங்ல தான் இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு 80,000 கொடுக்கறதுக்கு முதல்ல 6th பே கமிஷன்ல சொன்ன போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஃபாரின் மல்டிநேஷனல் கம்பெனில ஒரு எக்ஸிகியூட்டிவ்க்கு எவ்வளவு கொடுக்கறாங்க அதை வைத்து பேசினார்கள். அது மட்டும் பேசிட்டு he is a topmost civil servant. இல்ல அதுக்கு அடுத்தது என்ன எம்பியினுடைய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஐஏஎஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நான் உங்ககிட்ட வரேன், திரும்ப நம்ம தொடர்ந்து பேசலாம். ரீசனிங்ல தான் 80,000 கேட்டாங்க. எனக்கு அந்த ஃபிகர் நினைவு இருக்கிறதுக்கு காரணம் இதே ரீசனிங்ல தான் எம்பியும் கேட்டாங்க. நேயர்களுக்கான நேரம் இது, கேள்வி கேட்கலாம். கேட்குறேன். உலக நாடுகளில் உள்ள அரசாங்க ஊழியர்கள் கொடுக்குற சம்பளமும் நம்ம நாட்டு ஊழியர்களுக்கு அரசாங்க ஊழியர்கள் கொடுக்குற சம்பளமும் எந்த நிலையில இருக்கு? இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் 2014-2015 வருஷத்துக்குரிய பல்வேறு நாடுகளில் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடி கான்டினென்ட் வைஸ் பண்ணாங்க. அமெரிக்கன் கண்ட்ரிஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஏஷியன் கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அப்படின்னு. ஏஷியன் கண்ட்ரீஸில் அதிகபட்ச சம்பளம் இந்தியா நம்ம கொடுக்குறோம். அதே சமயம் யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் அடுத்த நேரம். நான் சிவலிங்கம் சார் கேட்கலான் இருக்கேன். ஒரு அரசாங்க ஊழியருக்கு வேற தொழில் செய்யக்கூடாது, சுய தொழிலோ வேலை செய்யக்கூடாது, அவருக்கு இந்த ஒரு சம்பளம் மட்டும்தான். அப்போ அவர் இந்த சம்பளத்தை நம்பி இருக்கும்போது
ஏன் இதை வந்து கூட்டும் போது அவருக்கு வந்து குடும்பத்துக்கு ரொம்ப தேவையானது தானே, இதே எதிர்க்கீங்க? இல்லை, இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது தேவையான அளவு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மத்திய அரசினுடைய 7வது குழு வந்து இப்போ மாநில அரசுக்கு வரும்போது மத்திய அரசு லாஸ்ட் பட்ஜெட் வந்து 1,42,281 கோடி, அதில் வந்து 41% வந்து சேலரிக்காக போகுது. இப்போ இது வந்து அரசாங்கங்கிறது வந்து வேலை கொடுக்கும் நிறுவனம் அல்ல, அரசாங்கம் மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றுறதுக்காக அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஆட்களை கொண்டாடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க இப்போ அவர் சொன்னார், ஐயா சொன்னார், ஏசியா கண்ட்ரியிலே இந்தியாவில் தான் அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தேவையான அளவு கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னும் மேலும் மேலும் நீங்க ஏன் அதிகமா கொடுக்குறீங்க, அதுக்கான அவுட்புட் வாங்கலாம். தேவையான அளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சிவலிங்கம் சொல்ல முடியாது. அவர் எப்ப முதலாளி ஆனாருன்னு எனக்கு தெரியல. தேவையான அளவு இந்திய தேசத்துல அரசு ஊழியர்கள் சொல்றாங்க. ஆச்சாரியா ஒரு விஷயத்தை நேர்மையா சொன்னார், நான் பாராட்டுறேன். ஐரோப்பிய நாடுகளோட நம்ம கம்பேர் பண்ண உங்களுக்கு சார்பா சொன்னதுனால நேர்மையா சொன்னாரு. ஆனா இவர் சொல்றது வந்து ஒரு நேர்மை இல்ல. ஏதோ நாங்க என்னமோ அதிகமா வாங்கிட்டு இருக்க மாதிரி அதிகமா கொடுக்க மாதிரி அது இல்லங்க. என்னோட கேள்வியும் தான் நீங்க அரசு ஊழியர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்றோம். லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் செய்யறாங்க, நேரத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பணிகளை முடிக்க வேண்டியதை வந்து தள்ளி போடுறாங்க, மக்களை அலைய விடுறாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகள். அவர்களுக்கு தேவையான வசதிகள் அந்த ப்ரீரெக்விசிட்ஸ் நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு வேறொரு தேவையான அப்படின்னா ஈடுபாடு அதிகரிக்காது. சம்பளத்தை அதிகப்படுத்துங்க, அவன் எதுக்கு ஊழல் பண்றான்? அவர் பதில் சொல்லட்டும். இன்னைக்கு வந்து அதிகமான ஊழல் நடக்கிறது வந்து பெரிய பெரிய அபிஷியல்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு சம்பளம் 2 லட்சம் 2.5 லட்சம். இப்ப அவங்க ஊழல் கொஞ்சம் அவங்க செய்யல. இன்னைக்கு வந்து இங்க தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஊழல் செஞ்சிருக்காங்க ஃபிளெக்ஸ் வச்சாங்க. இப்ப அவங்க தான் ஊழல்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் அதிகம் தான் வருது, அவங்க ஊழல் செய்யறது குறையாது. அதாவது இன்னைக்கு சாதி ஆபீஸ்ல போய் ஒரே நிமிஷம் 2G ஊழல் ஐயா சொன்னார். 2G ஊழல்ல எத்தனை பேர் பெரிய ஆள் மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு சம்பளம் வெளிக்கொண்ட சம்பளத்தை நீங்க கொடுத்தாலும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. லஞ்சம் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. சம்பளத்தினால மாற்ற முடியாது. சட்டங்கள் மூலமா தான் அதை மாற்ற முடியும். கீதா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்பது லோக் ஆயுக்தா லோக்பால் அமைப்பு நிச்சயமாக இந்தியாவில் வருவதை தாமதப்படுத்துவதுதான் காரணம். அதனால இன்றைக்கு லோக்பால் அமைப்பும் லோக் ஆயுக்தா, இன்றைக்கு கர்நாடகால லோக் ஆயுக்தா வந்ததுனாலதான் இன்றைக்கு பலவிதமான எவ்வளவோ ஒரு கண்காணிப்பு இருக்கு ஸ்ட்ராங்கா. அந்த மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவ்வளவு ஊழல் பெருகி இருக்கிறது என்றால் ஒரு லோக் ஆயுக்தா அமைப்பு இல்லை. அதே போலத்தான் மத்திய அளவிலையும் ஒரு லோக்பால் அமைப்பு, ஜன் லோக்பால் என்று சொல்லக்கூடிய மக்கள் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு ஒரு லோக்பால் வேண்டும். ஏன்னா இது வந்து வெறும் மேலிருந்து மட்டும் வர்றதில்லை, கீழிருந்தும் மக்கள் கண்காணிப்போட ஒரு விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய வந்து ஊழியர்கள் நல்லா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு அந்த அவங்க பங்கேற்போட செய்யணும். மக்கள் பங்கேற்பு இல்லாமல் அதிகாரிகள், ஊழியர்கள் அல்லது அரசியல்வாதிகள் மட்டுமே வந்து ஒரு ஜனநாயகத்துல செயல்பட முடியாது என்பது. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு கொடுத்த பிறகும் பத்தல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு நீங்க சில விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க. ஒரு புறத்துல நிறைய கொடுத்திருக்காங்கன்னா நீங்க அதை மறுக்கிறீங்க. 52 கோடி இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க, அவர்களை பத்தின சிந்தனை இல்லையா? ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறாங்க, 52 கோடி லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுகிறாங்க. இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பிரதான கோரிக்கையே அது ஒரு கோரிக்கை. இந்திய நாட்டில் படித்து வேலையில் இருக்கிற வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தோட கடமை. அதுக்காக தொழிலை பெருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனா இப்ப நிலைமை என்னன்னா, சகோதரி கீதா கேட்டாங்க அருமையான ஒரு கேள்வி. 4ஆம் நிலை ஊழியர்கள் அவனுக்கு வந்து சாதாரண மக்கள், ஏழைகளுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கேட்வே என்ட்ரன்ஸே எதுனா 4ஆம் நிலை ஊழியர் வேலை தான். அது 5வது சம்பள கமிஷன் ஒழிச்சாங்க, 6வது சம்பள கமிஷன் ஒழிச்சாங்க, எழுத்து போராடணும். இந்த 7வது சம்பள கமிஷன்ல இந்த கான்ட்ராக்ட் லேபரர்ஸை அவுட் சோர்சிங்கை தடுக்க வேண்டும் என்று சொல்லி 7வது சம்பள கமிஷன்ல பேசினோம். இப்ப அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அதை ஏற்றுக்கொள்ளாது மட்டுமல்ல, எல்லா வேலையும் வெளியில கொடுக்கலான்னு பரிந்துரை செய்திருக்காங்க. இவங்க வந்து கண்டிப்பா முறையிடலாம், கவர்மெண்ட் ஊழல் என்பது இது வெறும் அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த அரசியல் மேலே இருந்து கீழே வரையில இதுல ஒரு அரசியல். அதான் அவர் குறிப்பிட்டாரு. நான் கேட்ட கேள்விக்கு அதான் பதில் சொன்னார். நீங்க வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கும் போது லஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இல்ல, எவ்வளவு ஊதியம் வாங்கினாலும் அவர்கள் செய்யதான் செய்வாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. நான் முடிச்சிடறேன். நீங்க வந்து மிகப்பெரிய வேலை கொடுக்கிற நிறுவனம் ரயில்வே, பாதுகாப்புத்துறை, தபால், இங்க 6 லட்சம் காலி இடங்கள் இருக்கிறது. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல மட்டும் ஒரு மாடல் எம்ப்ளாயரா இருக்கிற மத்திய அரசாங்கத்துல 6 லட்சம் காலி இடங்கள் இருக்கிறது. நீங்க ஒரு மாசத்துக்கு சராசரி சம்பளம் பண்ற 1500 கோடி.
இப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 90,000 கோடி 5 வருஷத்துல மிச்சப்படுத்திருக்காங்க மத்திய அரசாங்கம். சரி, அதுக்கும் லஞ்சம் வாங்குறதுக்கும் ஊழல் பண்றதுக்கும் எப்படி ரிலேட் பண்ண சொல்றேங்க? நான் லஞ்சத்துக்கு நான் பேசல, வேலையில்லா இளைஞர்களுக்கு. இல்ல, நம்ம அத மத்திய அவருடைய குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எவ்வளவு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தாலும் அரசு ஊழியர்கள் அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு சிலர் இருக்கலாம். அரசியல்வாதிகள் எப்படி லஞ்சம் வாங்குற அரசியல்வாதி இருக்காங்களோ அது மாதிரி அரசு ஊழியர்கள் தவறு செய்யற அரசு ஊழியர்கள் இருக்கலாம். ஒரு நேர் சமூகத்தினுடைய பிரச்சனை. அவருடைய கேள்வியை கேட்டுறோம். துரைபாண்டி சார், உங்ககிட்ட கேட்குறேன் நான். இப்போ இந்த சம்பள உயர்வு வந்து எதுக்கு தேவையில்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா, இதனால் வந்து விலைவாசி உயரும் அப்படின்ற தொட்டு தான் நாங்கள் வேணும்னு சொல்கிறோம். அந்த விலைவாசி உயர்வை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமும் எல்லாமே பொறுப்பும் உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் என்னைக்காச்சும் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றது என்னுடைய உங்களுடைய ஆதங்கம் புரியுது. இந்த நாட்டில் இருக்கிற எந்த அதிகாரியும் விலைவாசி உயருக்கு காரணம் அல்ல, அரசியல் கொள்கை. இப்போ உதாரணமா பருப்பு, பிரதமர் என்ன சொன்னார்னா, நான் சொல்லிடுறேன், பருப்பு உதாரணம் எடுத்துக்கோ. பருப்பு விலை ஏறி இருக்கு. இந்திய நாட்டோட தேவை 2,20,00,000 டன். இந்திய நாட்டில் உற்பத்தி வந்து 1,74,00,000 டன். கிட்டத்தட்ட நமக்கு 30 to 35 லட்சம் டன் தான் நமக்கு வந்து தேவையே. இன்னைக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்த முன்பேற வர்த்தகத்தினுடைய விளைவாக இன்னைக்கு இந்த பருப்பு 1,30,000 டன் பதுக்கப்பட்டிருக்கு. இறக்குமதியே 34,000 டன், 1,30,000 டன் வந்து நம்ம நாட்டிலேயே பதுக்கல். இது காரணம் என்ன? முன்பேற வர்த்தகம். இன்னைக்கு நாடு மாறி போச்சு. அரசியல்ல இன்னைக்கு மாற்றம் ஏற்பட்டதனுடைய விளைவு, புதிய பொருளாதார விளைவு. அடிப்படை பொருள் இருக்கு பாருங்க, அத்தியாவசிய பொருள். முன்பேற வர்த்தகம் சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் கம்ப்யூட்டர் மவுஸுக்கு முன்னாடி உட்கார்ந்து மேலே கீழே நகர்த்திட்டு விலைவாசியை நிர்ணயம் பண்றான். அப்ப அத்தியாவசிய பொருட்கள்ல முன்பேற வர்த்தகம் அது ஒரு காரணம். அதுக்கு அடுத்து அரசாங்கத்தோட திட்டமிடல இருக்கிற கோளாறு. நமக்கு இன்னைக்கு 30 லட்சம் டன் 35 லட்சம் டன் ஷார்டேஜ் வரும் என்று சொல்லி நேரம் இல்ல, நம்ம யாரும் கவலைப்படவே பதிவு பண்ணட்டும். சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா சார். இறுதி கருத்து. ஓகே, அவர் வந்து பொருளாதார கொள்கைகள் தவறானது என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு. அது தவறு. இந்த பருப்பு திரும்ப சொல்றேன், புதிய பொருளாதார இந்திய நாட்டிலே கருப்பு பணத்துக்கு காரணம் நீங்க கடைபிடிக்கிற புதிய கொள்கை. ரொம்ப சுருக்கமா சார். நாங்க வந்து மத்திய அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறது. பருப்பு வந்து பதுக்கலை தடுக்கிறதுக்காக இந்தியா பூரா வந்து ரெய்டு நடந்துச்சு. அதுக்கு பிறகு அதெல்லாம் விலைவாசி உயர்ந்த பிறகு இப்போ எல்லா பிரச்சனைகளும் வந்த பிறகு அடுத்த நிகழ்ச்சிக்கு சொல்லிக்கிறேன். ஒரு கண்ணுல வந்து சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வந்து வெண்ணையும் வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து நான் ஒண்ணு முடிச்சுக்கிறேன். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர். அது 1% மட்டும்தான் உழைக்கும் மக்களா? மக்கள் கண்ணுக்கு தெரியலையா? அதாவது வந்து ஆர்கனைஸ்டு செக்டரா இருந்தாலும் சரி, கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நேரிலே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.